வணக்கம் அமேசிங் பார்த்து இருக்குது பிரைட் ஃப்ளிக்ஸ் தான் பிரைட். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஃபைன், நான் நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம ஜேகேக்கு ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இன்ஸ்டா வாட்ஸ்அப் சேனல் எதுலேயும் ஃபாலோ பண்ணணும், ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்ட்ரோ என்னென்னா, உங்கள் அப்பாவுக்கும் ஜேகேவோட அம்மாவுக்கும் ஒரு 15 இயர்ஸ் முன்னாடியே கல்யாணம் ஆயிருந்திருக்கும். உங்களுக்கு ஒரு தம்பியும் இருக்கான். உங்கள் அப்பாவுக்கும் ஜேகே அம்மாவுக்கும் கல்யாணம் ஆகும் போது அவன் பிறந்திருப்பான். இப்போது அவனுக்கு ஒரு 14 இயர்ஸ் இருக்கும். நீங்கள் 3 பேருமே உங்களுக்கு பசங்களா இந்த வீட்டில் தான் ஒரு 15 இயர்ஸ்க்கு மேலே இங்கே தான் இருக்கீங்க. உங்களை பற்றி சொல்லணும்னா, நீங்கள் இப்போ தான் 11th ஸ்டாண்டர்ட் படிச்சிருக்கீங்க. உங்களுக்கு இப்போ 16 தான் ஆகுது ஏஜ். இப்போ அப்படியே ஜேகே கிட்ட வந்தா, ஜேகேக்கு இப்போ 24 ஆகுது ஏஜ். அவர் வேலைக்கெல்லாம் போயிட்டுருக்காரு. உங்களுக்கும் அவருக்கும் ஒரு ஏஜ் கேப் நல்லாவே இருக்கும். இப்போ அப்படியே ஜேகே கிட்ட வந்தா, ஜேகே உங்கள் ரூமில் தான் உட்காந்துருக்காரு. சொல்லு, அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்னாச்சுன்னு என்ன கேட்டா எனக்கு என்ன தெரியும்? நீ தானே அந்த படம் பார்த்த? நீ பார்க்கல சேர்ந்து என் கூட? பார்க்கலையே. ஏய் நடிக்காத, நீயும் சேர்ந்து என் கூட அப்போ தானே பார்த்த. பார்க்கல. ஓ பார்க்கல. அப்போ அவரும் உங்கள் ஹிப்பில் கை வச்சுட்டு ஏண்டி இப்படி நடிக்கிற? சொல்லு, ஏன் நடிக்கிற இப்படி? நான் என்ன நடித்தேன்? நான் ஒன்றும் நடிக்கலையே. ஓ, எக்ஸாம்லாம் பாஸ் ஆக தெரியாது, பிட்டு படம் மட்டும் நல்லா உட்காந்து பாரு. இல்லையே, நீ தானே வச்சு எனக்கு கொடுத்த பிட்டு படம் பாருன்னு. ஏதோ நானாக கேட்ட மாதிரி பண்ணுற. ஓ, நானா வச்சு கொடுத்தேன்? அப்படியாடி, நானா வச்சு கொடுத்தேன்? ஆமாம், நீ தான் வச்சு கொடுத்த. பொய் சொல்லாதடி, பொய். அப்படியே உன்னை என்ன பண்ணுறது? என்ன பண்ண போகிற? உன்னை என்ன பண்ண முடியும்? கடிச்சு தான் திங்க முடியும் அப்படின்ட்டு உங்கள் லிப்ஸில் வந்து கடிக்கிறாரு. வலிக்குது, விடு லிப்ஸை. கோவம் மட்டும் வந்துடும் அப்படியே. ஆமாம், கோவம் மட்டும் வரும் தான். இப்போ என்ன பண்ண சொல்கிறேன்? என்ன? சரிடி, சரி போ, சரி போ. நாளைக்கு டெஸ்ட் இருக்குல்ல, போய் படி. அதெல்லாம் இல்லை, டெஸ்ட்லாம் ஒன்றும் இல்லை. ஏய் தேங்க சொல்லிட்டான், நீ மூடிட்டு போய் படி. நீ உன் ஃப்ரெண்டு இருக்கிற ஸ்கூலாக பார்த்து என்னை சேர்த்து விட்டுருக்க பார்த்தியா அப்படின்ட்டு அவனை அப்படியே அடிச்சுட்டு போகிறீங்க. பார்த்து போடி, பின்னாடி ரெண்டும் தள்ளிக்கு முள்ளிக்குன்னு ஆடிட்டே இருக்கு. தடா, நீ அங்கெல்லாம் பார்க்காத ஃபஸ்ட்டு. அப்புறம் அவன் பார்ப்பான். என் புருஷன் பார்த்துப்பான். ஏய் அவனும் நான் தாண்டி. அதெல்லாம் இல்லை, நீ எனக்கு நான் உனக்கு. அப்போ நீங்கள் டோர்கிட்ட வந்துட்டு, நீ எனக்கு பிரதர்டா, பிரதர் பையா அப்படின்ட்டு சொல்லிட்டு ஓடிடுறீங்க. ஜேகேக்கு நீங்கள் பிரதர்னு சொன்னாலே பிடிக்காது. நீங்கள் 2 பேருமே லவ் பண்ணிட்டு இருக்கீங்கடா. 4 இயர்ஸாகவே லவ் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. சொல்லப்போனால் அவங்களுக்கு நிறைய பாய் பெஸ்டிஸ் அதிகம். பட் ஜேகேக்கு அதெல்லாம் சுத்தமாக பிடிக்காது. உங்கள் மேலே அவ்வளோ பொசசிவ் டைப்பாக இருப்பார். ரொம்பவே பொசசிவாக இருப்பார் உங்கள் மேலே. ஒரு விஷயம் நீங்கள் அவருக்கு தெரியாமல் பண்ணிட்டா கூட ரொம்ப டென்ஷன் ஆகுவார். இப்போ நீங்கள் தான் ஜேகே மேலே படுத்திருக்கீங்க. ஜேகேவும் உங்கள் ஃபோர்ஹெட்டை தடவி கொடுத்துட்டே இருக்காரு. ஜேகே சொல்லடி, ஏன் நீ இப்படி என்ன குழந்தை மாரி பேம்பர் பண்ணி பார்த்துக்கிற? அப்புறம் என் பொண்டாடியை நான் பார்த்துக்காம வேற எவன் பார்த்துப்பான்? அவனா இதை சொல்லி சமாளிச்சிரு. சரி, எக்ஸாம் வேற வரப்போகுது, என்ன படிக்கிறியா இல்லையா நீனு? படிக்கிறேன். யார் படிக்கல சொன்னா? நான் தான் படிக்கிறேன்னு சொல்கிறேன்ல. ஓ படிக்கிறீங்க மேடம், நல்லா படிக்கிறீங்கடி. இதுதான் இந்த லட்சணம். இந்த லட்சணம் தான் போய் எக்ஸாமில் எழுத போகிறீங்க, அப்படி தானே? எந்த லட்சணம்? அதான் இந்தமாரி ஜேகே படுத்தான், அவன் மேலே நான் படுத்தேன், அப்புறம் அப்படி இப்படி இருந்தான், அதெல்லாம் போய் எக்ஸாமில் பேப்பரில் எழுத போகிறீங்க, அப்படி தானே? ஆமாம். ஆனால் என்ன ரொம்ப டீப்பாக எழுத மாட்டேன், மேலோட்டமாக எழுதிட்டு வந்துடுவேன். டீ என்னடி பேசுகிற? ஆமாம், நார்மலாக ஜேகே வந்தான், கிஸ் பண்ணா அப்படின்னு எழுதி வச்சுட்டு வந்துடுவேன். உன் ஃப்ரெண்டு தானே கரெக்ஷன் பண்ணுறது, அதனால அவர் பார்த்து சிரிச்சுட்டு உனக்கு கால் பண்ணுவார். அப்படி இது மானத்தை வாங்கி தொலைஞ்சிடாதடி, நல்லா இருப்ப அப்படின்ட்டு ஜேகேவை சொல்லும் போது நீங்கள் சிரிச்சுட்டு, நான் அப்படிலாம் பண்ணுவேண்ணா ஜேகே, ஏண்டா அறிவே இல்லாத மாரி பேசுகிற? இல்லடி, நீ பண்ணக்கூடிய ஆள் தான், அதனால தான் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் அவர் மூக்கை கடிச்சிட்டு, வலிக்குதுடி, ஏன்டி மூக்கை கடிக்கிற?
உன் மூக்கு அழகா இருக்கு, அதனால கடிக்கிறேன். உன் மூக்கு கடிக்குவா? உன் மூக்கு கடிக்குவான்னு. கடிச்சிக்கோ, உனக்கு தானே எல்லாமே. நீ எங்கே வேணாலும் எங்கே வேணாலும் எங்கே வேணாலும் எங்கே வேணாலும் எங்கே வேணாலும் கடிச்சிக்கோ, கடிச்சிக்கோ வாடி. நான் தான் ஹஸ்கியில் பேசுகிறேன், நீயுமா? ஆமாண்டி, ஆமாம். கடிச்சிக்குவா? கடிச்சிக்கோ அப்படின்னு நீங்களும் தலையாடுறீங்க. அவரும் உங்களை பெட்டில் போட்டுட்டு அவர் உங்கள் மேலே ஏறி வர்றாரு. மறுபடியும் கேட்குறேன், கடிச்சிக்குவா? கடிச்சிக்கோ. அவருமே அவரோட மவுத் எடுத்து அந்த உங்கள் மூக்கில் வச்சுட்டு திரும்ப சொல்கிறேன், கடிச்சிக்குவா? அப்போ நீங்கள் சும்மா தலையை மட்டும் ஆடுறீங்க. அவரும் அப்படி உங்கள் நோஸ்லேயே பைட் பண்ணுறாரு. வலிக்குது. நீ தானே சொன்ன கடிச்சிக்க சொல்லி, ஆசை தீர்ந்துடுச்சுடி, கடிச்சிக்கிட்டேன் அப்படிங்கிறாரு. நெக்ஸ்ட் டே நீங்கள் ஸ்கூலுக்கும் கிளம்பியிருப்பீங்க. உங்களுக்கு ஸ்கூலில் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. உங்களுக்கு பசங்க மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸே. எல்லாருமே வாசல்லே நின்று வெயிட் பண்ணிட்டு இருக்கானுங்க. அப்போது ஜேகேவும் உங்களை விட்டுட்டு, ஏய் அவனுக்கு கூட சேர்றேன்னு மட்டும் தெரிஞ்சிச்சு, தோலை உரிச்சிருவேன். அதெல்லாம் இல்லை, லிமிட்டாக வச்சுக்கிறேன். லிமிட்டாக வச்சுக்கிட்டா உனக்கு நல்லது. சரி ஜேகே அப்படின்ட்டு அவருக்கு ஒரு கிஸ் கொடுத்துட்டு, நீ கோவப்படாமல் நீ போ, சரியா? சரி ஓகேடி, கிளம்புறேன் அப்படின்ட்டு அவருமே ஃபோர்ஹெட்டில் கிஸ் கொடுக்குறாரு. பாய், போயிட்டு வா. ஓகே பாய் அப்படின்ட்டு நீங்களுமே கிளம்பி நல்ல பிள்ளை மாரி போகிறீங்க. அங்கே போயிட்டு அவங்களோட ஷர்ட் பட்டன் அவுத்து விட்டுட்டு காலரில் உள்ள டையை லூஸ் பண்ணி விடுறீங்க. சப்பா, என்ன வேஷம் போட வேண்டியதாக இருக்குடா இவனுங்க கிட்ட. தலை, என்ன தலை ஓவராக பண்ணுறான் உன் ஆள் வேற. என்னடா பண்ணுறது, எனக்கு அவனை விட்டு இருக்க முடியல. என்ன பண்ணுறது சொல்லு. சரி, என்ன பிட்டெல்லாம் ரெடியா? தலை, நைட்டு முழுக்க கண்ணு முழிச்சு எழுதியிருக்கேன் தலை. பிட்டெல்லாம் பக்காவாக ரெடி. சரிடா. தலை, என்னடா? என்ன தலை, கழுத்துலலாம் ஒரே காயமாக இருக்குது. இதான் என்ன நைட்டு ரொமான்ஸா தலை கூட? ஆமாண்டா. இப்போ என்ன அதுக்கு? ஒன்றும் இல்லை தலை, நல்லா இருக்கு, நீ நடத்து தலை, நீ நடத்து அப்படின்றான். நீங்கள் லைட்டாக வெக்கப்பட்டு சிரிச்சுட்டு, சரிடா போகலாமா? போகலாம் தலை, வா தலை அப்படின்ட்டு எல்லாருமே ஸ்கூலுக்குள்ளே தான் போயிட்டுருக்கீங்க. தேவாங்க உங்களுக்கு பின்னாடி தான் வந்துட்டுருக்கான். இவ திருந்தவே மாட்டா. நானும் ஜங்கு கிட்ட எவ்வளோதான் போய் சொல்கிறது, ஒரு நாள் இல்லை ஒரு நாள் மாட்டு தான் போகிறான் அப்படின்ட்டு அவனும் நினச்சிட்டு வர்றான். தலை, என்னடா நம்ம ஒரு நாள் பப்புக்கு போகலாமா? ஏய், நம்ம வயசு பசங்களாம் அலவுடு இல்லை தலை. நம்மளுக்கு வேண்டிய அண்ணன் அங்கே தான் இருக்கான், அதெல்லாம் சுமூகமாக முடிச்சிடலாம். போகலாமா தலை? யோசிக்கிறேன்டா, என் ஆள் வேற விட மாட்டான். உங்கள் கூட சேர்றதுக்கே அவன் என்னை கல்வி விற்றுட்டு இருக்கான். தலை, அண்ணா சொல்கிறதுலாம் பெருசாக எடுத்துக்காத தலை. சரிடா, சரி ஒரு நாள் போகலாம், சொல்லு, போயிட்டு வருவோம், ஓகேவா? தலை, ஏன் எல்லாத்தையும் தள்ளி தள்ளி போட்டுன்னு இன்றைக்கே போகலாமா? டேய், இன்றைக்கே போகிறதா? என்னடா லூசு மாரி பேசுகிறீங்க. அதெல்லாம் வேணாண்டா, இன்னொரு நாள் போய்க்கலாம். தலை, இன்றைக்கி போவோம் தலை, ஜாலியாக இருக்கும் அப்படிங்கிற. ஆமாம் தலை, போவோம் இன்னைக்கு. சரிடா போகலாம் அப்படின்ட்டு நீங்களும் சொல்லியிருப்பீங்க. அப்போது பசங்க எல்லோரும் ரெடி ஆகிட்டு இருக்கானுங்க. உங்கள் கேங்கில் 9 பசங்க, நீங்கள் மட்டும்தான் ஒரே ஒரு பொண்ணு. நீங்கள் எல்லாருமே பப்புக்கு தான் போகிறீங்க. பப்புலேயும் உங்களை அலோவ் பண்ணிட்டாங்க. இப்போது நீங்கள் தான் சரக்கெல்லாம் அடிச்சுட்டு டான்ஸ் ஆடிட்டுருக்கீங்க. ஜேகேவும் அங்கே தான் இருப்பார். ஒரு மீட்டிங் விஷயமா அந்த பப்புக்கு தான் வந்திருப்பார். நீங்கள் இப்படி குடிச்சிட்டு ஆட்டம் போடுறதெல்லாம் அவரும் பார்த்துட்டு தான் இருக்கார். அவருக்கு சரியான டென்ஷன் ஆகுது. சேர மாட்டேன்னு சொல்லிட்டு சேர்ந்துட்டுருக்கல்லாம் நீனு. வா, வீட்டுக்கு தானே வருவ, வா அப்படின்ட்டு உங்களை தான் பார்த்துட்ருக்காரு. நீங்கள் சடனாக அந்த பையனை இழுத்து, அதாவது உங்கள் ஃப்ரெண்டு இருப்பான்ல, அவனை இழுத்து நல்லா கிஸ் பண்ணிடுறீங்க. அவனும் உங்களை நல்லாவே கிஸ் பண்ணுறான். இதெல்லாம் ஜேகே பார்த்துட்டு அவன் அங்கேருந்து எழுந்திரிச்சு வந்து அந்த பையனை போட்டு அடிக்கிறான். சிறப்பு பிஞ்சு போயிடும் நாய். என்ன நினச்சிட்ருக்க?
அவளும் இதான் பண்ணுறானா நீயும் இதை பண்ணுவியா அப்படின்னு அடித்த அடியில் அவனுக்கு போதையே தெளிஞ்சிருச்சு. அவனும் நல்லா பார்த்துட்டு, நான் இங்கே என்ன நான் பண்ணுறேன்? மயிறு பிடுங்குறேன். என்ன பண்ணிட்டு இருக்க அவ கூட? செருப்பு பிஞ்சு போயிட்டேனா? ஐயோ மன்னிச்சிருண்ணா, நான் 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 தெரியாமல் பண்ணிட்டேண்ணா, மன்னிச்சிரு அப்படின்னு காலில் விழுவுறான். அவன் தட்டி விட்டுட்டு உங்களை தான் வந்து பார்க்குறான். நீங்கள் உளறிட்டு இருக்கீங்க சரக்கு அடித்ததில். அவனும் உங்களை வந்து அடிச்சுட்டு, ஏய் எப்பாரி, ஏய் உன்னை தாண்டி வயன் சேக்கே பூஜைக்கே இங்கேயும் வந்துட்டியா நீனு? ஓ அந்த அளவுக்கு தலையில் இது இறங்குற அளவுக்கு குடிச்சிருக்கீங்க. குடிக்கிற வயசா இது உனக்கு? அப்படியே உங்களை லிஃப்ட் பண்ணிட்டு அவர் காரில் கொண்டு போய் போடுறாரு. உனக்கு இருக்கு அப்படின்ட்டு வீட்டுக்கு தான் அவங்கள கூட்டிகிட்டு போகிறாரு. உங்கள் அம்மா தான், அதாவது ஜேகேவோட அம்மா தான், உங்கள் ஸ்டெப் மாம். அவங்க வந்து நிற்கிறாங்க. டேய் வயனுக்கு என்னடா ஆச்சு? ஒன்றும் இல்லை, இரு கொஞ்ச நேரம் அப்படின்ட்டு ஜேகே உங்கள் ரூமில் கொண்டு போய் உங்களை படுக்க வச்சுட்டு, அவளே எழுந்திரிச்சு வருவா, அப்போ என்னை கூப்பிடு சரியா? என்னடா ஆச்சு அவளுக்கு? ஒன்றும் இல்லைம்மா, ஒன்றும் இல்லை, நான் பார்த்துக்கிறேன், நீ போய் வேலையை பாரு. சரி ஓகேடா அப்படின்ட்டு அவங்களும் போயிருந்துருப்பாங்க. இப்போ நீங்கள் தான் ஒரு ஈவினிங் போல் லைட்டாக உங்களுக்கு தலையெல்லாம் வலிச்சு நீங்கள் கிளம்புறீங்க. என்ன இது தலையெல்லாம் வலிக்குது, ஐயோ என்னத்தை குடிச்சு தொலைஞ்சோம், நல்லா குடிச்சிட்டோமா, ஐயோ அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே முணங்கிட்டு இருக்கீங்க. அப்போ ஜேகே தான் அந்த ரூம்லேருந்து டவல் கட்டிட்டு வெளியே வராரு. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு, ஜேகே நான் எப்படி வீட்டுக்கு வந்தேன்? நான் ஸ்கூல் தானே போனேன். ஓ மேடம் ஸ்கூல் போனீங்களா? சொல்லவே இல்லை. ஸ்கூல் தானே நான் இருந்தேன், ஸ்கூலில் தானே இருந்தேன். ஓ தலை வலிக்கிற அளவுக்கு குடிய தெரியுது மேடம்க்கு, அதுவும் வயசே இல்லை. இவ்வளோ 16 வயசுலேயே மேடம் அப்படி குடிச்சிருக்கீங்க. அப்படி குடிச்சிட்டு என்னென்ன ஆட்டம் போட்ட தெரியுமா? என் கண்ணால் பார்த்தேன். ஆமாம் நான் என்ன பண்ணேன் எனக்கே தெரியல, நான் என்ன பண்ணேன்? அதான் சொல்கிறீங்களே மேடம் அந்த அளவுக்கு குடிச்சிட்டு என்ன நடந்துச்சுன்னே தெரியாமல் ஆட்டம் போட்டுட்ருக்கீங்க அப்படி தானே? இங்கே பாரு, இனிமே என் மூஞ்சில் முழிக்காத சரியா? மூடிட்டு போயிரு, என் மூஞ்சில் தயவு செஞ்சு முழிச்சிடாத அப்படின்ட்டு அவரும் சொல்கிறாரு. நீங்களும் இப்போ என்ன ஆச்சுன்னு நீ இப்படி பண்ணிகிட்ருக்க? நான் இப்போ என்ன பண்ண உன்னை? இல்லை புரியல. நான் அந்த பசங்கக்கிட்டலாம் பேசாத சேராதன்னு தானே சொல்லியிருக்கேன். அது வந்து என்னடி அது வந்து போயின்ட்டு இழுத்துட்ருக்க? நான் உன்கிட்ட சொன்னேன்ல. அது அது ஜேகே அது என்ன வயன் நடிச்சிட்ருக்கியா அப்போ என்கிட்ட? நடிக்கிற? நான் உனக்கு ட்ரூவாக தானே இருக்கேன். உனக்கு என்னடி வலிக்குது? என்ன வலிக்குது? ஜேகே அது இங்கே பாரு வயன், இனிமே நமக்குள்ளே எதுவும் இல்லை சரியா? இந்த லவ் கிவ்னு எதுவும் இல்லை சரியா? நீ எப்படி இருந்தியோ அப்படியே இரு, நான் எப்படி இருக்கணும் அப்படியே இருக்கிறேன் சரியா? இந்த லவ்வு மயிரை தூக்கிட்டுலாம் இனி இதெல்லாம் செட் ஆகாது வயன், முடிச்சுக்கலாம். ஜேகே என்ன பேசிகிட்டு இருக்க? நான் ஏதோ தப்பு பண்ணியிருக்கேன்னு மட்டும் எனக்கு தெரியுது, ஆனால் அதுக்குன்ட்டு நீ இந்த அளவுக்கா போவ? ஆமாம் வயன், நீ என்ன பண்ணன்னு அந்த பசங்கள்லாம் இருப்பானுங்க பாரு, உன் கூட ஒரு உருப்படாத பயிலோலாம் சுற்றுவானுங்க பாரு, அவனுங்கிட்ட கேளு நீ என்ன பண்ணன்னு நல்லா நல்லா தெளிவாக அவனுங்க சொல்லுவானுங்க. சேக்கே என்ன ஆச்சு? நீயே சொல்லு என்ன ஆச்சு? அதான் சொல்கிறேன்ல வயன், இது நமக்கு செட் ஆகாது அப்படின்ட்டு அவர் அந்த இடத்த விட்டு போயிருப்பாரு. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு தான் கால் பண்ணுறீங்க. அதில் எவனுமே எடுக்கலை. கடைசியாக ஒரு பையனுக்கு அடிக்கிறீங்க. அவன் மட்டும் எடுத்துட்டு சொல்லுத்தலை என்ன? டே நான் என்னடா பப்பில் பண்ணி வச்சேன் தலை, ஏன் கேட்குற? நீ அந்த சிவியை கிஸ் பண்ணிட்ட தலை. டே என்ன சொல்கிற? சிவியவா? ஆமாம் தலை, சிவியை தான் நீ கிஸ் பண்ணிட்ட. அவனும் உன்னை கிஸ் பண்ணிட்டான் தலை. இதெல்லாம் உன் ஆள் பார்த்துட்டு சிவியை சரியான அடி
சரியாக வெளுத்து வாங்கிட்டாரு. அப்புறம் உன்னையும் அடித்து அவர் தூக்கிட்டு போயிட்டாரு. நாங்களும் வீட்டுக்கு வந்துட்டோம் தலை அப்படின்னு சொல்கிறோம். அவங்களுக்கு இங்கே சரியான ஷாக்கு. நீங்களும் அப்புறம் பார்த்துட்டு ஜேகே கிட்ட போகிறீங்க. ஜேகே இங்கே பாரு, எனக்கு இங்கே பாரு வயன், உங்ககிட்ட பேசலாம் எதுவும் இல்லை, கிளம்பு. ஜேகே ஜேகே நான் ப்ளீஸ் சாரி, நான் வேணும்னு பண்ணல. வயன் இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது வயன், நல்லா இருப்பேன், கிளம்பு. ஜேகே ப்ளீஸ் ஜேகே இங்கே பாரு, அதெல்லாம் இங்கே பாரு வயன், நான் தான் சொல்கிறேன்ல, இது நமக்கு செட் ஆகாது. நீ சாரி கேட்குறதெல்லாம் எனக்கு ஒன்றுமே இல்லை, எனக்கு செட் ஆகாது இது, சரியா? நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு அவர் ட்ரெஸ்லாம் பேக் பண்ணுறாரு. சரி நீ எங்கே கிளம்புற? எதுக்கு உன் ட்ரெஸ்லாம் பேக் பண்ணுற? 2 monthsக்கு நான் இங்கே இருக்க மாட்டேன், அப்ராட் போகிறேன். எதுக்கு நீ அப்ராட் போகிற? எனக்குன்னு ஒருத்தி இருந்தா, அவளும் என் பேச்சு கேட்கல, ஊதாடித்தனம் பண்ணிட்டு நான் சொன்னதே கேட்காம ஒரு பையன் கூட கிஸ் பண்ணிட்டு இருந்திருக்கா. அவளை நான் மறக்க வேணாம், அதுக்கு தான். ஜேகே இங்கே பாரு, ஜேகே இங்கே பாரு, நான் வேணும்னு பண்ணல. அப்புறம் தெரியாமல் ஆக்சிடெண்ட்டாக பண்ணிட்டேன், அப்படி தானே? அதுதான் உண்மை ஜேகே. இங்கே பாருடி, நீ ஆக்சிடெண்ட்டாக பண்ணாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் நான் எது வேணான்னு சொல்கிறேனோ அதுதான் நீ வேணும்னு சொல்கிற. அதுதான் வேணாம், எனக்கு எதுவும் வேணாண்டி. நான் கிளம்புறேன், நீ உன் வேலையை பாரு, உன் ஸ்டடீஸை பாரு, சரியா? அவ்வளோதான் வயன், இன்னைக்கு மேலே நம்ம 2 பேருக்கும் செட்டெல்லாம் ஆகாது, சரியா? கிளம்பலாம், 2 பேரும் பிரிஞ்சு போகிறது தான் ஒரே வழி. என்ன பேசிகிட்டு இருக்க நீனு? உனக்கு நானா ரொம்ப பிடிக்கும்ல, ஏன் இப்படி பேசிகிட்டு இருக்க? அதெல்லாம் ஒரு காலத்தில் பிடிச்சிருந்துச்சு, நேற்றுக்கு அந்த கன்றாவி கருமத்தை பார்த்து வேற தொலைஞ்சிட்டேனா, அதுதான் எனக்கு எதுவுமே வேணாம், நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு அவரோட ட்ரெஸ்லாம் பேக் பண்ணிட்டு இருக்காரு. நீங்கள் அந்த ட்ரெஸ்லாம் வாங்கி தூர வீசுறீங்க, தூக்கி. ஏய், ஒரு தடவை சொன்னால் உனக்கு புரியாதடி, என்ன மைத்து. ஜேகே இங்கே பாரு, நான் எதுவும் வேணும்லாம் பண்ணலை, தெரியாமல் நடந்துடுச்சு, அவ்வளோதான். ஓ, தெரியாமல் நடந்துடுச்சு, அவ்வளோதான். எவ்வளோ அழகாக சொல்கிற வயன், எவ்வளோ அழகாக சொல்கிற. உனக்கு ஒன்று காட்டவா? உனக்கு ஒன்று காட்டவாடி அப்படின்ட்டு உங்களை ஒரு இடத்துக்கு தான் கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே ஒரு பொண்ணு ஜேகே கிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணுறா. ஜேகே, நானும் டெய்லி உங்களை பார்க்கும்போதெல்லாம் ப்ரப்போஸ் பண்ணுறேன், எப்போ தான் நீங்கள் அக்செப்ட் பண்ணுவீங்க? அப்போது ஜேகேவும் சடனாக அந்த பொண்ணை இழுத்து கிஸ் பண்ணிட்டு, எப்படி இருக்கு? எப்படி இருக்கு ஜேகே? உங்களுக்கு இதெல்லாம் ஓகேவா? ஓகேடி, எனக்கு இதெல்லாம் ஓகே தான். ஜேகே, அப்போது எனக்கு நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணிட்டீங்களா? ப்ரப்போஸ்லாம் இல்லடி, அக்செப்ட் பண்ணிட்டேன். அப்போது உங்களுக்கு சரியாக டென்ஷன் ஆகி ஜேகேவே பார்த்து முறைச்சிட்டு இருக்கீங்க. வெயிட் மினிட், இப்போ தெரியுதா வயன் எப்படி இருக்குன்னு? உனக்கு புரியாது, எனக்கு புரியாது. அப்போ நீங்கள் சடனாக அவர்கிட்ட போயிட்டு, என்னடா என்ன ரிவெஞ்ச் எடுக்கிறியா? நான் ஏதோ தெரியாமல் குடி போதையில் பண்ணிட்டேன், அவ்வளோதான், சரியா? அதுக்குன்ட்டு நீ இவ்வளோது பண்ணுற? என்னடி பண்ணிட்டேன்? என்ன பண்ணிட்டேன் நான் பெருசா? நீ பண்ணதை விடவா நான் பெருசாக பண்ணிட்டேன்? மேட்ரு பண்ணிட்டேனா? விட்டுருந்தா நீ அதை கூட பண்ணுவிப்படி அங்கே. அப்போ நீங்கள் சடனாக ஜேகேவை அடிச்சுட்டு, என்னடா பேசுகிற, என்ன பேசுகிற? என்ன பேசுகிறேண்ணா? விட்டுருந்தா நீ அங்கே அதை தான் நீ பண்ணியிருப்ப, எனக்கு நல்லா தெரியும். எப்படி கிஸ் பண்ண தெரியுமா? நேற்று நைட்டு அந்த மாரி கிஸ் நீ என்ன பண்ண? அப்போது நீ என்ன எச்சையாடி அப்படிங்கிற மாரி தப்பாக பேச ஆரம்பிச்சிட்டான். உங்களுக்கு டென்ஷன் ஆகிட்டு ஜேகேவை காருக்குள்ளே பிடிச்சி இழுக்கிறீங்க. ஏய், என்னடி போ, என்ன மைத்துக்கு என்ன இங்கே இழுத்த? விடு, நான் கிளம்புறேன். எங்கடா போகிற? எங்கே போகிற? எங்கடா போகிற? இங்கே பாரு, உனக்கு என்றைக்குமே நான் தான், எனக்கு என்றைக்குமே நீ தான், புரியுதா? இங்கே பாரு, இந்த சில்லி ரீசன், அதாவது இந்த ஸ்டெப் பிரதர், ஸ்டெப் சிஸ்டர் இதெல்லாம் சொல்லி என்னை கழட்டி விடணும்னு பார்த்துட்ருக்காத, சரியா? உனக்கு என்றைக்குமே நான் மட்டும்தான் ஜேகே, புரிஞ்சுக்கோ
அப்படின்ட்டு ஜேகேவை அப்படியே ஹார்ஷாக கிஸ் பண்ணுறீங்க. ஏய் விடுறி, என்னை விடு, நான் போகிறேன். ஜேகே டென்ஷன் ஆகுது, நீ மூடிட்டே இரு அப்படின்ட்டு விடாமல் கிஸ் பண்ணுறீங்க. உன் மேலே கோவமாக இருக்க வயன். கோவமா? ஏன் கோவமாக இருக்க? எனக்கு நீ மட்டும்தான் இருக்க. சும்மா இருந்துரு. இருக்க மாட்டேன். சும்மா இருடி. இருக்க மாட்டேன் ஜேகே. ஏய் சும்மா இருடி. இல்லை நான் இருக்க மாட்டேன். உனக்கு நான் எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு இன்னும் உனக்கு புரியல அப்படின்ட்டு உங்கள் ஷர்ட்லாம் ரிமூவ் பண்ணுறீங்க. ஹே என்ன பண்ணிட்டு இருக்க? பப்ளிக் பிளேஸ் டி இது. இருக்கட்டும், என்ன போவா? வாயெல்லாம் உடச்சிருவேன். பப்ளில் பண்ண கூத்து இன்னும் போதாதுன்ட்டு இப்போ பப்ளிக்கில் வேற பண்ண போகிறீங்களோ? அது தெரியாமல் ஏதோ ஆக்சிடெண்ட்டாக பண்ணிட்டேன். இப்போது என் லவ்வை கூட தானே பண்ணுறேன், அதுவும் என் வருங்கால புருஷன் கூட தானே. யார் சொன்னா உன் புருஷன்னு? யார் சொல்லணும்? எனக்கு தெரியாதா என் புருஷனை பற்றி? ஓ, யார் சொன்னான்னு கேட்குறேன். நான் உன் புருஷன்னு யார் சொல்லணும் சொல்லு. லவ் யூ. எனக்கு என்றைக்குமே நீ தான் அப்படின்ட்டு ஒரு மாதிரி அழுகுற மாரி சொல்கிறீங்க. ஜேகே எப்படியே உங்களை ஹக் பண்ணிட்டு, அப்புறம் ஏன்டி அவனை கிஸ் பண்ண? தெரியாமல் பண்ணிட்டேன். ஐம் ரியலி சாரி. தெரிஞ்சிடலாம் பண்ணியிருக்க மாட்டேன். அது எனக்கும் தெரியும். அப்புறம் ஏன் இப்படி பண்ணுற? எனக்கு கஷ்டமாக இருக்கு. ஏன் அப்படி பண்ணுறேன்னா எனக்கும் அப்படி தானே இருந்திருக்கும். எனக்கும் அப்படி தானே கஷ்டமாக இருந்திருக்கும். எனக்கு புரியுது. அதுக்குன்ட்டு நீ எப்படியா பண்ணுவ? ஆமாண்டி, அப்புறம் நான் எப்படி பண்ணுறது சொல்லு. உனக்கு புரிய வைக்கணும்னா வேறு வழியே இல்லை. இதை நீ ஃபீல் பண்ணாதான் உனக்கும் புரியும் அப்படின்ட்டு அவரும் சொல்கிறாரு. நீங்களும் அவரை ஹக் பண்ணிட்டு, இனி நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன். ஐம் ரியலி சாரி. இனி நீ சொல்கிற பேச்செலாம் கேட்குறேன். நல்ல பிள்ளையாக படிக்கிறேன், ஓகேவா? சொன்ன பேச்சு கேட்டால் ஓகே தான் ஒயன் அப்படின்ட்டு உங்கள் கண்ணே பார்க்குறாரு. இனி பண்ண மாட்டேன், சாரி, லவ் யூ ஸோ மச், இப்படி பண்ணாதே நீ அப்படின்னு குழந்த மாரி அழுகிறீங்க. அவர் அப்படியே உங்களை வந்து ஹக் பண்ணிட்டு, அழுத, லவ் யூ டூ, லவ் யூ ஸோ மச். இனி நான் சொல்கிற பேச்சை கேட்பல்ல? கேட்பேன் அப்படின்னு கார்லேயே உங்களை ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணுறாரு. நான் உன் மேலே இவ்வளோ அப்சஸ்டாக இருக்கேன்னு எனக்கு இப்போ தான் புரியுது. நீ மட்டும் இல்லடி, நானும் உன் மேலே ரொம்ப அப்சஸ்டாக தான் இருக்கேன் அப்படின்ட்டு ரெண்டு பேருமே கிஸ் பண்ணுறீங்க. ஓகேடா, அன்டில் த சைனிங் ஆஃப் பிரைட், டாடா, பை, லவ் யூ.